2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட் தொடர்பாக கோவையில் உள்ள தொழில் அமைப்பினரின் கருத்துக்கள் என்ன என்பது குறித்து செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம். வணக்கம் பிரசாந்த். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நிதியாண்டு 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். கோவையில் இருப்பவர்கள், தொழில் சார்ந்தோர்கள், அவர்களுக்கான பிரச்சனைகள் இந்த நிதியில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கின்றனரா? அங்கு இருப்பவர்கள் சொல்லும் கருத்துக்கள் என்ன? கனகதரா, இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டை தமிழக அரசு தாக்கல் செய்த நிலையில் கோவையில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்கள், குறிப்பாக டாக்ட் அமைப்பின் இது எப்படி பார்க்கிறது என்பது குறித்து இந்த சங்கத்தினுடைய தலைவர் ஜேம்ஸ் நம்பிடர் அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். குறிப்பாக காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க பட்ஜெட், இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும்? அதுவும் குறிப்பாக தொழில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில், ஜாப்பாடு நம்பி இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும், தொழில்துறை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தொழில்துறை சார்ந்து எங்களுக்கு இல்லை. அதில் ஒன்றே நாங்கள் வரவேற்கணும் என்கிற அடிப்படையில் பார்க்க போன்றால், கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான தொழிலான பம்பு உற்பத்தி சார்ந்திருக்கின்ற தொழில் மேம்படுத்துவதற்கான ஒரு கிளஸ்டர் அமைப்பதாக சொன்ன விஷயமும், அதே போல் பவுண்டரிகள் மேம்பாட்டுக்கான கிளஸ்டருங்கிற முறையில் சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்கள் உண்மையாலுமே வரவேற்றாக வேண்டும். அதே போல் செமி கான்ட்ராக்ட் பூங்கா அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை பொறுத்த வரைக்கும் கோவையினுடைய வளர்ச்சிக்கு உதவியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த பட்ஜெட்டில் பார்க்கிறோம். காமன் என்று பொதுவாக பார்க்கின்ற பொழுது பார்த்திங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்ப்புகள் கோவை மாவட்டத்தில் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கோம். பல ஆண்டுகளாகவே குறுந்தொழில் நிறைந்த அந்த மாவட்டத்தில் தொழில்பேட்டை வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் 9 தொழில்பேட்டைகள் பிற மாவட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த கோவை மாவட்டத்துக்கு அறிவிப்பில்லை என்பது எங்களுக்கு வருத்தத்தை தருகிறது. அது கூட்டத்தொடரில் அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்து இந்த குறுந்தொழில்பேட்டை அமைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொழில்துறையை பெரிய ஃபோக்கஸ் பண்ணதாக தமிழ்நாட்டில் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கடந்த முறை அவர்கள் பட்ஜெட்டிலும் பார்த்திங்கன்னா இந்த ஃபோக்கஸ் பண்ணல. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அது பண்ண மாதிரி தெரியல. அவர்கள் மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் மற்றும் துறைகளுக்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஆனால் தொழில்துறை பொறுத்த வரைக்கும், இந்த குறு சிறு தொழில்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இதில் ஃபோக்கஸ் இல்லைங்கிறத நாங்கள் கருதுகிறோம். அதை செய்ய வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ எங்களுக்கு இந்த குறுந்தொழில் பேட்டைகள், அதே மாதிரி இப்போ 10 லட்சம் பேர் தொழில் முனைவோர்கள் கடன் வழங்கும் திட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்டம் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒதுக்கீடு கடன் வழங்கப்படும் என்று அறிவிப்பு என்பது, அதற்கான மானியம் என்னங்கிறது அறிவிக்கப்படவில்லை. இது போன்ற விஷயங்கள் இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா, நாங்கள் எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, தனி வாரியம் குறுந்தொழிலுக்கு மட்டும் வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருந்தது. அந்த வாரியத்தின் மூலமாக தமிழக அரசு பல்வேறு வாரியங்கள் இந்தியாவில் எங்கும் இல்லாதவர்களுக்கு பல தொழிலாளிகளுக்கு தொழில்நுட்பங்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. எங்களுக்கான வாரியம் கேட்டிருந்தோம், அந்த அறிவிப்பும் இல்லை. அதுவும் எங்களுக்கு வேண்டும் என்று எதிர்பார்ப்பில் இருக்கிறோம். இப்படி பார்க்க போனால் கோவை மாவட்டத்தினுடைய நெருக்கடிகள் சிக்கி, கோவை மாவட்டம் இல்லை, இன்றைக்கி இந்த தொழில்கள் நடத்துவதற்காக அனைத்துக்கு தேவை மின்சாரம். இந்த மின்சார பிரச்சனையில் என்னமோ தெரியல, இந்த அரசு எந்த அறிவிப்புமே இந்த கூட்டத்தோடு இந்த பட்ஜெட்டில் நிதி அமைச்சர் அறிவிக்கலை. இந்த நிலை கட்டணங்கிறது 430% உயர்த்தி இன்று வரைக்கும் அந்த நிலை கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று வேதனையிலிருந்து தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம். அது இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பார்கள் என்று குறைத்து அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம். அந்த அறிவிப்பு இல்லை. அது அறிவிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இன்னும் இருக்குது, செய்வார்கள் நம்பிக்கை இருக்குது. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் மீட்டரை இப்போ பொருத்த ஆரம்பிச்சிட்டாங்க மின்சார வாரியம். இந்த ஸ்மார்ட் மீட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பீக் ஹவர் கால்குலேட் பண்ணுறது. ஏற்கனவே இருக்கிற மின்கட்டண உயர்வு, உங்களுக்கு மின்சார கணக்கீடு இல்லை, அதுக்கான அபராதங்கள், இப்படி பல வகையிலும் மின்சாரத்தில் இந்த தொழில்துறை நாங்கள் பாதித்து வருகின்றவர்கள். இந்த ஸ்மார்ட் மீட்டர் மூலமாக இனி மாலையும் காலையும் மாலையும் 4 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு பீக் ஹவர்னு கணக்கிட்டு அந்த கட்டணம் வேணும்னா தொழில் செய்வதற்கு சிரமமாக இருக்கும். அதை தவிர்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இந்த அறிவிப்பில் அறிவிக்க வேண்டும் என்று முதல்வர் வரக்கூடிய இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த தொழில்களை பாதுகாப்பதற்கு அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். செய்வார்கள் என்று. அதே போல் இந்த மானியம் வழங்குவது, மானியம் பார்த்திங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிற மாநிலங்கள் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் இந்த மானியம் என்பது தமிழக அரசு முதலீட்டு மானியம் குறு சிறு தொழிலுக்கு 25% வழங்கி வர்றது பெரிய விஷயம். நாங்கள் அதை வரவேற்கிறோம். அந்த மானியம் உரிய காலத்தில் கிடைக்க வேண்டும். அதுக்கு நிதி ஒதுக்கீடு என்பது அந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, கோவையில் மட்டுமே கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே மானியம் பெறுவதற்காக குறுந்தொழில்கள் கியூவில் நிற்கிறாங்க. 2.5 ஆண்டுகள் காத்திருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க. உடனடியாக அந்த நிதி ஒதுக்கீடு செய்து அந்த மானியம் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. நீங்களே கேட்டிருப்பீங்க, அதாவது பல்வேறு எதிர்பார்ப்போட குறுந்தொழிலில் இருந்தோம். குறிப்பாக தனக்கான வாரியம் ஒன்று கேட்டிருந்தோம், அது இல்லை. அதே குறுந்தொழில் பேட்டைகள் கேட்டிருந்தோம், அதுவும் இல்லை. இதையெல்லாம் இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கோவையில் நிறுவனங்கள் வச்சுருந்தாங்க. ஆனால் எதுவுமே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் தற்போது வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை எடுத்துட்டிங்கன்னா, சென்னை பெருநகரம்
அந்த பெருநகரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து அங்கே வந்து வளர்ச்சிக்கான திட்டங்களும் அதிகமாக தொடர்ந்து தமிழக அரசு வந்து ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்து பண்ணுறாங்க. அப்போ கோவையை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிதியமைச்சர் அவர்களே வந்து இப்போ சட்டப்பேரவையில் வந்து அறிவிக்கின்ற பொழுது அடுத்த வளர்ச்சி கண்டு கொண்டு இருக்கிற மாவட்டம் வந்து கோவை மாவட்டம். ஆனால் இந்த உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு என்பது எங்களுக்கு போதுமானதாக நான் கருதுகிறேன். அதுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகமாக உருவாக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, இங்கே ரிங் ரோடுகள் தேவைப்படுகிறது, அதிக மேம்பாலங்கள் தேவைப்படுகிறது. இந்த மெட்ரோ திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, கொச்சினுக்கும் கோவைக்கும் ஒரே நேரத்தில் அறிவிச்சாங்க மெட்ரோ திட்டத்தை. ஆனால் கொச்சியில் கிட்டத்தட்ட ஆண்டு கணக்காக அங்கே மெட்ரோ ஓடிட்டு இருக்கு. கோவையில் வந்து இன்னும் நிதியமைச்சர் சொல்லுகின்ற பொழுது 10,300 சில்லரை கோடி ரூபாய் வருகிறது. மத்திய அரசிடத்தில் முறையிட்டிருக்கிறோம். இந்த மெட்ரோ திட்டம் இந்த மாவட்டத்திற்கு முக்கிய தேவைப்படுகிறது. அதுக்கான திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். உள்கட்டமைப்புக்கு தனி நிதி ஒதுக்கீடு வந்து இந்த கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சி கணக்கீடு செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இருக்கிறது. கனகதரா கேட்டிருப்பீங்க, அதாவது கோவையுடைய மேற்கு புறவழிச்சாலை உள்ளிட்ட பல்வேறு உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தினால் மட்டுமே தொழில் என்பது வளர்ச்சிப்படும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. அதுமுன்னாடி குறுந்தொழிற்பேட்டை கேட்டிருந்தோம், தங்களுக்கான வாரியம் கேட்டிருந்தோம். இதெல்லாம் பெருமளவில் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்தோம். அதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு வருத்தத்தை அவங்க சிறு குறு தொழில் வச்சிருக்காங்க. வரும் காலம் இல்லாமல் அதுக்கான திட்டமிடல் போட்டு கூடுதல் நிதி தானாகவே அறிவித்து இதெல்லாம் குறுந்தொழிலை மேம்படுத்துவதற்கான பல்வேறு சலுகைகளை அறிவிக்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. கனகதரா.